அண்மை செய்தி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீது தாக்குதல் முயற்சி ஏற்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இன்றைய வழக்கு விசாரணையின் போது தலைமை நீதிபதி மீது காலணியை வீசி தாக்க முயற்சி ஏற்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் காலணியை வீசி தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் என்னை பாதிக்காது என்று தலைமை நீதிபதி PR கவாய் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் இன்றைய வழக்கு விசாரணையின் போது தலைமை நீதிபதி மீது காலணியை வீசி தாக்க முயற்சி ஏற்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் காலணியை வீசி தாக்க முயன்றதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதுபோன்ற நிகழ்வுகள் என்னை பாதிக்காது என தலைமை நீதிபதி PR கவாய் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால் முருகன், இது தொடர்பான விவரம் என்ன? அதாவது இன்று நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது சுமார் 11:30 மணி அளவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர் ஒருவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நோக்கி தாக்கும் விதமாக காலணியை வீசியது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெறும் போது சனாதானத்துக்கு எதிராக நீதிபதி பேசியிருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு வழக்கறிஞர் ராகேஷ் சின்ஹா என்பவர் காலணியை வீச முயற்சித்திருக்கிறார். இது பரபரப்பானது. உடனடியாக நீதிபதிகள் இது போன்ற சம்பவங்களை கவனிக்க வேண்டாம், அது நீதிமன்றத்தை பாதிக்காது, மற்றவர்கள் வாதங்களை தொடர்ந்து முன்வைக்கலாம் என்று தெரிவித்தனர். உடனடியாக காலணி வீசிய அந்த வழக்கறிஞரை காவலர்கள் அங்கிருந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்போது அவரிடம் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் நீதிபதியை தாக்கும் விதமாக இது போன்ற காலணி வீச்சு சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக வழக்கு ஒன்றை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கடவுளிடம் சென்று முறையிடுங்கள் என்று கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய்க்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள், கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டன. அவர் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என்கிற விதமாக தொடர்ந்து சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சுமார் 11:45 மணி அளவில் தலைமை நீதிபதி அமர்வில் அவரை நோக்கி காலணி வீசக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இது போன்ற சம்பவங்கள் நீதிமன்றத்தை பாதிக்காது என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார். சிந்தியா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீசி வழக்கறிஞர் ஒருவர் தாக்குதலில் ஏற்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.